வணக்கம். கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி, இன்னைக்கு ஒரு உலக செய்தி என்னன்னா, அமெரிக்க அரசாங்கம் முடங்கியது. அமெரிக்க அரசாங்கம் ஷட் டவுன். ஏன்? இந்த ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடு முன்னாடியே ட்ரம்பை பற்றி சொன்னேன், கேள்விப்பட்டீங்களா? தன்வினை தன்னை சுடும் ஓட்டாப்பம் வீட்டை சுடுன்னு சொல்லியிருந்தேன். தன்வினை தன்னை சுடும் ஓட்டாப்பம் வீட்டை சுடுன்னு. ஏன் தெரியுமா? சீனா 130 வரி, கனடா 120 வரி, அப்புறம் இன்னொன்று ஒரு ஊரே இல்லை, அந்த ஊருக்கு 75% வரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 100% வரி, ஜப்பான் 75% வரி. என்ன ட்ரம்ப்பு முதல்ல இந்தியாவுக்கு 25% போட்டார், அதுக்கப்புறம் 50% வரி, இந்தியாவுக்கு 50% வரி, இப்படியே காட்டிக்கிட்டே இருந்தார். பார்த்தீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது மூல வீழ்ச்சியின்மை. களி முத்திருச்சு, அதனால் பிரம்மகத்தி பூரா மேலே உட்காந்துருக்கா. களி முத்தினால பிரம்மகத்தி பூரா மேலே உட்காந்துருக்கா. அதை தானே சொல்லணும். ட்ரம்ப்புக்கு 3 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று, குரங்கு கையில் கொடுத்த பூ மாலை. குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தா என்ன ஆகும்? பிச்சு 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 தூக்கி போடும். ஒன்றா. 2, நாய்கிட்ட தேங்காயை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? தானும் திங்காது, அடுத்தவனையும் திங்க விடாது, உருட்டிக்கிட்டே ஓடும். நாய்கிட்ட தேங்காய் கொடுத்தா தானும் திங்காது, அடுத்தவனையும் திங்க விடாது, உருட்டிக்கிட்டே ஓடும். அடுத்தது மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு, அது ட்ரம்போட ஒத்து போகுது. சகுனி சொல்லுவான் துரியோதனன்ட்ட, ஆளோடு ஆள் மோதி, வாளோடு வாள் மோதி, தோளோடு தோல் மோதி, பல மோது போர்களை செய்கிறவன் தோளில் வலு உள்ளவன். நல்லா கேட்டுங்க. ஆளோடு ஆள் மோதி, தோளோடு தோல் மோதி, வாளோடு வாள் மோதி, தோளில் வலு உள்ளவன் செய்கின்ற போர் அது. துரியோதனா கிட்டவா, நம்ம அதெல்லாம் செய்ய வேணாம். சகுனி சொல்றா, அதெல்லாம் செய்ய வேணாம். நாம் எதிரெதிரே உட்கார்ந்து ஆடும் சூது போர் செய்து நாட்டை வெல்லலாம்பா. நாம் எதிரெதிரே அமர்ந்து உட்கார்ந்து ஆடும் சூது போர் செய்து நாட்டை வெல்லலாம்பா. அதே மாதிரியே நாட்டை ஆளுவாங்க. அப்படி தர்மர் சொல்லுவார், அறிவு பேர் அழகாய் கொண்டு அறத்தொழில்கள் புரிந்திடாமல் சூதாடுவதா கல்லுண்பதை விட கொடுமை அல்லவா. அப்படிப்பட்ட தர்மன். அப்படி கேட்பார் தர்மர். கடைசியா சூடாடி நாட்டை தோத்துருவார். அதை வச்சுங்க. அவருங்க சூது போர் செய்தாங்க, ட்ரம்ப் வரி போர் செய்தார். அவன் சூது போர் செய்தான், ட்ரம்ப் வரி போர் செய்தார். திருப்பி அடிச்சிருச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அமெரிக்க அரசாங்கம் முடங்கிடுச்சு. 10 லட்சம் ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். 10 லட்சம் ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். 1 லட்சம் ஊழியர்கள் தானாவே கவர்மெண்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டான். எல்லாம் அரசு ஊழியர்கள், நான் சொல்றது போற அரசு ஊழியர்கள். 10 லட்சம் அரசு ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். 1 லட்சம் ஊழியர் வேலையே வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டான். அரசு ஊழியர்கள் ராஜினாமா. ஏன் இந்த நிலைமை? எதற்காக இந்த நிலைமை? ட்ரம்புக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அமெரிக்க அரசாங்கத்தில் 2 சபை, கீழ் சபை மேல் சபை, செனட்டு, அடுத்தது பிரதிநிதி சபை. இந்த 2 சபையிலும் தீர்மானம் நிறைவேற்றினாதான் ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியும். புரியுதா? இது 2லையும் தீர்மானங்களை நிறைவேற்றினாதான் நீங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா செனட் சபையில உறுப்பினர்கள் அதிகம், 100 பேர். செனட் சபையில உறுப்பினர்கள் அதிகம், 100 பேர். அவங்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது இப்ப மட்டும் இல்ல, 2018 ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, அப்பயும் இதே கதி. 3 வாட்டி முடங்கியிருக்கு. 3 வாட்டி முடங்கியிருக்கு. அப்புறம் பேசி கொண்டு சமாதானம் ஆகி எல்லாம் பண்ணி 3 வாட்டி முடங்கி, ஒரு வாட்டி 38 நாள் முடங்கி இருந்தது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலே அப்படிதான். அவர் என்ன செய்யறார், ஏது செய்யறார் அவருக்கே தெரியறதில்லை. கடைசி கட்டமா இப்ப இந்தியா கூட மோதினாரு, கடைசியில் அவருக்கே மோதல் டுமில் ஆயிடுச்சு. இப்போ புரியுதா? அதனால அதான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன் நான், தன்வினை தன்னை சுடும் ஓட்டாப்பம். நீ என்ன பண்றியோ அது உனக்கு தான். விதிங்கிறது வெளியிலேருந்து இல்லை, உள்ளே தான் இருக்கு. புரியுதா? விதிங்கிறது வெளியிலேருந்து இல்லை, உள்ளதான் இருக்கு. அது உள்ளே தான் வேலை செய்யும்.
இப்போ என்னாச்சு, செனட் சபை வந்து விடமாட்டோன்னு சொல்லிட்டாங்க, தீர்மானத்தை நிறைவேற்ற விடமாட்டோம் அப்படின்னு. அப்போ எல்லாம் செனட் சபையை கேட்கும்போது செனட் சபை என்ன சொல்றாங்க, இந்த தீர்மானம் கண்டிப்பா நிறைவேறாது. வெள்ளை மாளிகையில ஷட் டவுன் போட்டு ஒரு கடிகாரம், அதுல 00 காட்டுறோம் பாருங்க வீடியோல, 000 4 0 போட்டு இருக்குது. ஆனா இதுல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அத்தியாவசியமானதெல்லாம் இருக்கு இல்லையா, இராணுவம், மருத்துவம், அதே மாதிரி விமானத்துறை, அரசு வக்கீல் நிர்வாகம், இதெல்லாம் இயங்கும். இதெல்லாம் அத்தியாவசியமானது, இதெல்லாம் இயங்கும். எதெல்லாம் முடங்கும்? மருத்துவ காப்பீடு முடங்கும், சமூக பாதுகாப்பு முடங்கும், இதெல்லாம் முடங்கி போயிடும். ஏன் இப்போ செனட் சபையில் கேட்கும்போது செனட் சபை உறுப்பினர் எல்லாம் சொல்றான், ட்ரம்ப் செய்யும் அநியாயத்தை நாங்கள் தட்டி கேட்க வேண்டும், எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, அதனால் உறுதியாக நாங்கள் இருக்கின்றோம், இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற விடமாட்டோம், இந்த தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ட்ரம்ப் அரசாங்கம் முடங்கியது. அதாவது ட்ரம்ப் ஷட் டவுன் அப்படின்னு போட்டிருக்கான் வெள்ளை மாளிகையில். ட்ரம்ப் ஷட் டவுன் அப்படின்னா, ஷட் டவுன்னா என்ன, முடங்கிடுச்சு. நிறைய பார்க்கு, அதே மாதிரி அரசு சார்ந்த துறைகள் எல்லாம் மூடப்பட்டுட்டே வருது. இது எங்க போய் நிற்கும்னு தெரியல. ஏன்னா நிர்வாகத்தை கவனிக்கிற ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்தே வந்து எல்லாரையும் பேசிதான் முடிவெடுக்கணும். ஒருத்தனை மிரட்டுறதுக்கோசரம் வரிப்போர் செய்தா எங்க போவோம்? 120% வரி போட்டா அவன் எவ்வளவு 20% லாபத்தில் பண்ணி அவனுக்கு 120% போட்டா, இந்தியாவுக்கு 50% போட்டா உன்னை இந்தியா முடங்குன்னு நினைச்சியா? இப்போ உலக நாடுகள்லாம் சொல்றாங்க இந்தியா எவ்வளோ பரவாயில்ல, ஏன்னா எல்லா நாட்டிலையும் அப்படிதான் இருக்கு. ஏன் காது படவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்தியா எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு. மோடி ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல, இந்தியா பரவாயில்ல, மோடி ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே அடிதடி, அதே மாதிரி கரன்சி உள்ள கீழே உள்ளது அதெல்லாம். அதனால இப்போ என்னாச்சு, அமெரிக்க கரன்சி, அமெரிக்க டாலர் இருக்கு இல்லையா, டவுன் ஆகிட்டே வருது. மற்ற வெளிநாட்டு கரன்சி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. அமெரிக்க கரன்சி இறங்கிட்டே வருது, வெளிநாட்டு கரன்சி எல்லாம் மேலே ஏறிக்கிட்டே போகுது. நீ டாலருக்கு தானே இவ்வளோ ஃபைட் பண்ண, இப்போ என்னாச்சு, நம்பர் ஃபர்ஸ்ட். யாரும் உலகத்தில் அரசனா இருக்க முடியாதுங்க. நம்பர் 1 அரசனா யாராலையும் இருக்க முடியாது. நம்பர் 1 சொன்னா மண்ணை கவரான்னு அர்த்தம், எழுதி வச்சுங்க. பெரிய பணக்காரனே நான் காலை தட்டுவான், பெரிய கோடீஸ்வரன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணை கவரும். ஆணவம் வரவே கூடாது. ஆணவம் வந்தால் அது கூட எல்லாம் வந்துடும், பொறாமை அது இது எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ உயரமான நிலைமையில் இருந்தாலும் அவனுக்கு பணிவு வேணும். ஆணவம் வந்துருச்சுன்னா எல்லாமே அழிஞ்சிடும். துரியோதனை அழிஞ்சாலும் ஆணவத்தால். அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் இந்தியர்கள் வேற அங்க இருக்காங்க, எல்லாரும் வீட்டுக்கு தான் வந்தாகணும், வேற வழி இல்லை. அது ஒண்ணு. இந்தியர்கள் வந்து இங்க சொத்து வாங்கி போட்டிருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க, அங்க சொத்து வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அடிமாடு வேலைக்கு தான் கேட்பான் வெளியே வரும்போது. ஏன்னா கவர்மெண்டே முடங்கிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்ப பெரிய பெரிய பணக்காரன் ஒண்ணுக்கு பாதியாக தான் கேட்பான், வித்துட்டு வரணும்னா ஒண்ணுக்கு பாதியாக தான் கேட்பான். இங்கே சொத்து வாங்கி போட்டவங்க தப்பிச்சிருவாங்க, சொந்த நாட்டில் வாங்கி போட்டவங்க தப்பிச்சிருவாங்க, மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமம் தான். இது எங்கே எப்போ போய் முடிய போகுது எப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இன்னும் போக போக நியூஸ் வந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சி, அடுத்தடுத்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார்.
இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு.